புசி ஆனந்த் அவர்கள் சொன்னாலுமே ஒரு சில இடங்கள்ல அங்கங்க கொஞ்சம் தவறுகள் நடக்கதான் செய்யுது. ஆனா அதை உடனுக்குடன் சரி செய்யறதுக்கோ இல்ல அதை கண்காணிப்பு அந்த ஒரு விஷயங்கள் அந்த ஒரு சிஎமோட நாலேஜ்க்கு வரும்போது அது உடனே வந்து சரி செய்யப்படுறது அப்படிங்கறது மீறி அவங்கள சஸ்பெண்ட் பண்றது, ஆக்ஷன் எடுக்கிறது, கட்சியில இருந்தே எடுக்கிறது, அடிப்படை தொண்டர்கள் அப்படிங்கிற தகுதியை கூட அவங்களுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்றது அப்படிங்கிற இடத்துல அந்த ஆக்ஷன்லாம் டக்குன்னு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்கான விஷயம். ஆனா எங்கேயுமே தப்பு நடக்கலையானா இது வந்து புதுசு கண்ணா புதுசு கவர்மெண்ட்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, சோ அங்க என்னதான் தலைவர் நல்லவரா இருந்தாலும், தலைவர் நான் வாங்க மாட்டேன், மத்தவங்களையும் வாங்க விட மாட்டேன், வாங்கினவங்களையும் சும்மா விட மாட்டேன்னு சொன்னாலும் புது ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது அங்கங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கதான் செய்யுது. ஆனா அது அகைன் அதை சரி பண்றதுக்கான அதே ஸ்பீட டிவிக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போது நம்ம அதையும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். தப்புன்னு சொல்ற இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான ஆக்ஷனும் எடுக்கப்படுது அப்படிங்கறதும் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் அது என்னப்பா நடந்தது, அட்டன் பண்ணது யார் யாரு, அட்டன் பண்ணாதது யார் யாருன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாய்காட் அப்படிங்கிற விஷயத்தையும் புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே அரசியலா வச்சுதான் மாட்டிட்டு இருக்காங்களே தவிர, நீங்க நியாயமான அரசியல் எந்த காலத்துலப்பா பண்ணீங்க, உங்க தாத்தா பண்ணாரா, உங்க அப்பா பண்ணாரா, இல்ல நீங்க தான் பண்ண போறீங்களா உதயநிதி அவர்களே அப்படின்னு கேட்டா இவங்க விமர்சனத்தை அதாவது இவங்க வந்து எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சின்னு சொல்ற இடத்துல கேள்வியை மட்டும் கேட்டு நீங்க எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க. எப்பமாவது நியாயமான ஆட்சி இது ஆளும் கட்சியா இருந்திருக்கீங்களான்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு பேர் இருக்கிறதே ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தானே தவிர இவங்க நல்ல ஆளுங்கட்சியா இந்த பீரியட்ல இருந்திருக்காங்கப்பா அப்படின்னு உங்களால சொல்லவே முடியல. உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களாலே சொல்ல முடியல. ஏன்னா எதிர்கட்சின்னா அது திமுக தான் பெருமை பேசுறீங்களே தவிர என்னை எதிர்கட்சியா இருக்கும்போது கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும், விமர்சனம் மட்டும் தான் வைக்க முடியும். அதை எப்பயுமே திமுக ரொம்ப நல்லாவே செய்வாங்க. ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லாம அவங்களோட ஹிஸ்டரியில அவங்க அரசியலே பண்ணிருக்க முடியாது அப்படின்னும் போது இப்ப இந்த டீலிமிட்டேஷன்ல மட்டும் என்ன விதிவிலக்கு, அதுலயும் அதேதான் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்ப 30 எம்பிஸ் வச்சிருக்க கூட டிஎம்கே எம்பிஸ்னு சொல்லும் போது அங்க நம்ம பிக் பாஸோடது பெரிய லெஜெண்டா இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களும் இருக்காங்க தானே. சத்தமே காணும், ஆள் அட்ரஸே தெரியல. சிஎம் அவர்கள் விஜய் வின் பண்ணதுல இருந்து இவ்வளவு பிரச்சனைங்க தமிழ்நாட்டுல போகுது. ஆனவங்க டார்ச் லைட்டாம அந்த டார்ச் லைட்டு அப்புறம் டிவியை உடைச்சது, ரிமோட்டை எடுத்தது அப்படின்னு எப்ப பாரு ஒரு உருட்டுட்டு இருப்பாரு. இப்ப எங்கப்பா ஆள் அட்ரஸே காணும். சார் சைலண்டா இருக்காரு, தமிழ்நாட்டுக்காக அங்க எம்பியா போயிருக்காரு, எவ்வளவு குரல் கொடுக்கணும், நீட்டுக்கு குரல் கொடுத்திருக்கணும், இந்த டீலிமிட்டேஷனுக்கு குரல் கொடுத்திருக்கணும், தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை போகுது அதுக்கு ஒரு குரல் கொடுத்திருக்கணும், காவேரிக்கு குரல் கொடுத்திருக்கணும்னா ஆள் அட்ரஸே காணும். ஓஹோ நீங்க டிஎம்கே எம்பியா, அதை நாங்க மறந்து போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ ஓகே நீங்க டிஎம்கே எம்பியா இருக்கிறதுனால தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு குரல் கொடுக்கறத விடவும் நம்ம போஸ்டிங்க காப்பாத்திக்கிறது தான்ப்பா முக்கியம், நம்மளுக்கு போஸ்டிங் கொடுத்தீங்க எம்பியா உட்கார வச்சிருக்காங்களே அப்ப அந்த அந்த கட்சிக்கு தானே நம்ம கிராட்டிடியூடா இருக்கணும் அப்படின்னு கப்பு சிப்புன்னு இருக்கீங்களா மிஸ்டர் கமல்ஹாசன் அவர்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை பிக் பாஸ்ல பிஸியா இருப்பாரோ அதனாலதான் சைலண்டா இருக்காருன்னா இல்லவே இல்ல. பிக் பாஸ் அவர் விட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் தான் பிக் பாஸ் நடத்த போறாங்க. இந்த ப்ரோமோ கூட 2 நாள் முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பிக் பாஸ் வேலையும் இல்ல, படமும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது, அப்புறம் ஏன் தமிழ்நாடு ஜனங்களுக்கு குரல் கொடுக்கல? அப்போ ஒரே ரீசன் நீங்க டிஎம்கே எம்பி அப்படிங்கிறது மட்டும்தான். அப்போ கனிமொழி அவர்கள் நம்மளுக்கு தெரியும் அவங்க பண்ற அரசியல் என்ன, குடும்ப அரசியல் அப்படின்னு வரும்போது அப்போ 30 எம்பி வச்சிட்டு இருக்க நீங்க இத்தனை வருஷமா எதிர்கட்சியா அங்க பார்லிமெண்ட்ல செயல்படுவீங்கன்னா உங்களால நீட்டுக்கான விஷயத்தையும் பண்ண முடியல, காவேரிக்கான விஷயத்தையும் பண்ண முடியல, அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷனுக்கான விஷயத்தையும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது இப்ப திடீர்னு வந்திருக்க இப்ப புதுசா வந்திருக்க டிவிக்கு மட்டும் திடீர்னு இதை செய்யல அதை செய்யல அப்படின்னு அவரு என்னவோ சிஎம் ஆயிட்டு வந்து உட்காந்து அடுத்த நாள்ல இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, இல்ல சிஎம் ஆகிறதுக்கு முன்னாள்ல இருந்தா இந்த பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியே பேசுறீங்களேப்பா மிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயநிதியும் கேட்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் எம்எல்ஏவா இல்லைனாலும் கட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்டாலின் அவர்களையும் கேட்க வேண்டியதா இருக்கு. காலங்காலமா எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களையும் கேட்க வேண்டியதா இருக்கு. புதுசா எம்பியான கமல்ஹாசன் அவர்களையும் கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்கெல்லாம் தான் தமிழ்நாட்டு ஜனங்களுக்காக வந்துட்டு காலங்காலமா நாங்க செய்யறோம், நாங்க ஆன்டி பிஜேபின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்த கட்சியாப்பா இப்ப டீலிமிட்டேஷன்ல நீங்க பங்கு பெறவே இல்லையே. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலன்னு சொன்ன நீங்க டீலிமிட்டேஷன் ஒரு விஷயம் வரும்போது எம்பிஸ் எல்லாம் வந்து உட்காந்து பேசலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சிஎம் அவர்கள் கூட்டும் போது அதுக்கே நீங்க வந்து செவி சாய்க்கல அப்படின்னும் போது சோ உங்களுக்கு தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு பண்ற விஷயமோ இல்ல ஆன்டி பிஜேபின்னு சொல்ற விஷயமோ முக்கியம் இல்ல. உங்களுக்கு உங்க கட்சிக்கான ஸ்டாண்ட் எடுத்துடணும். அந்த கட்சிக்கான ஸ்டாண்டையும் பவர் பதவி அப்படிங்கிற இடத்துல எடுத்துடணுமே தவிர அதுல எந்த ஒரு சர்வீஸ் மைண்டும் இல்ல, மக்களுக்கு சேவை அப்படிங்கிற எண்ணமோ இல்ல அப்படிங்கிறது இந்த நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு. சோ நீங்களே வாயை விட்டு நீங்களே மாட்டீங்க அப்படிங்கிறதுதான் இதுல விஷயமா இருக்கு. சரி அப்ப எவ்வளவு எம்பிஸ் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு எம்பிஸ் கலந்துக்கல அப்படின்னா 37 எம்பிஸ் கலந்துக்கல. அதுல 30 எம்பிஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க, அதாவது திமுகவை சேர்ந்தவங்க.
ஆல் இந்தியா அண்ணா திராவிடம் ஏடிஎம்கே கலந்துக்க அவங்க எப்ப பாரு ஓரமா மிக்சர் சாப்பிட்றதையே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. இப்போ நான் கேக்குறேன், டிஎம்கே தான் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் தோத்து போன தேர்ட் பார்ட்டியா இப்ப இருக்கீங்க. சரி, செகண்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய டிஎம்கே கலந்துக்கல. தேர்ட் பார்ட்டியா இருக்கிற நீங்க தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா, டீலிமிட்டேஷன் ஒரு விஷயத்த கவர்மெண்ட் எடுத்து வைக்குதுன்னா, அதுக்கு உங்களோட சப்போர்ட்ட குடுக்குற இடத்துல ஏடிஎம்கேவா நீங்க போய் கலந்துருக்கலாம்ல. நீங்க ஏன் வாய மூடிட்டு கம்முனு இருக்கீங்க? அப்போ ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே கூட்டணி அப்படின்னு பேசப்பட்டதெல்லாம் உண்மையோ அப்படின்னு தோணதானே செய்யும் ஜனங்களுக்கு. நீங்க பங்காளி சண்டை நீங்க வெளிக்கு போடுவீங்க. ஆனா உள்ளுக்கு நீங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருப்பீங்க. ஊருக்கு பேருக்கு தான்ப்பா நாங்க சண்டை போடுவோம். ஆனா உள்ள நாங்க பங்காளிங்க தான்ப்பா. இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு சேர்ந்துக்குவோம் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றீங்களா மிஸ்டர் எடப்பாடி அவர்களே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகே, அதையும் சொல்லிடலாம் ஃபுல் நேமோடவே. ஓகேங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஏன்பா கலந்துக்கல அப்படின்னா, அவங்க சௌமியா அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, அவங்க ராமதாஸ் அந்த கட்சி அப்படின்னும் போது, அவரு கொஞ்ச நாள் அவங்க ஆக்சுவலி இதுல இன்னொரு பேச்சும் அடிபட்டது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிவிகே கூட பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்துட்டு ஐ மீன் கூட்டணியா இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டதாகவும், அப்புறம் உள்ள நடந்த ஒரு சில விஷயங்களால அது நடக்கல அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை அப்படி கூட்டணி சேர்ந்திருந்தா இன்னும் நிறைய வாக்குகளை டிவிகே வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் அங்க இருக்கிற தலைவர்களும் அங்க இருக்க மூத்த உங்க கட்சி தொண்டர்களும் பேசுறதே நம்மளால பார்க்க முடியுதுன்னா, சோ டிவிகே கூட சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு. ஆனா அகெயின் அதே இடத்துல இவங்களோட என்ன சொல்றது, அந்த ஒரு ஈகோவை விட்டு கொடுக்காம அவங்க கேட்ட இவங்க சேர்ந்துக்கணும். நாங்களா போய் கெஞ்ச மாட்டோம். எங்களை ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்க ஒரு சீனியர் கட்சின்ற இடத்துல எங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஈகோ அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாள் டிவிகே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, ஒரு நாள் அதுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் இங்க நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்க மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நினைச்சப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா நம்மளோட சிஎம் ஒரு விஷயம் எடுக்கிறாரு அப்படின்னா அது நாங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல நிக்கும் போது, இப்ப நீங்க ஆன்டி பிஜேபியா ஆன்டி டிவிக்காவான்னு ஒரு கொஸ்டின் வரதானே செய்யுது ஒண்ணு. சோ அவங்களும் பங்கு பெறல. சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்க டிஎம்டிகே அவங்களும் பங்கு பெறல. அப்புறம் மக்கள் நீதி மையம் அதைத்தான் நம்ம பேசிட்டோமே இவ்வளவு நேரம், அவங்களும் பங்கு பெறல அப்படின்னு சொல்லும் போது, சரி அப்ப யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடை சப்போர்ட் பண்றவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றவங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கான விஷயங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்தா நாங்க பக்கத்துல நிப்போம், சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல டிவிக்கு ஆட்சி அமையறதுக்கு ஒரு விதத்துல முக்கியமான காரணமா இருந்த மைனாரிட்டி கட்சிகள்னு சொல்லக்கூடிய ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகே அவங்க எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இந்த இடத்துலதான் கவர்மெண்ட் அங்க எம்பிஸ்ன்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டி டிஎம்கேக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, டிவிகேல இன்னமும் எம்பிஸ் அலாட் பண்ணப்படல. ஏன்னா அவங்க புதுசு, இவங்களுக்கு இருக்க ஹிஸ்டரி அவங்களுக்கு இல்லைன்றது எந்த அளவுக்கு உண்மையும். சோ அவங்களுக்கு அந்த ஒரு கரப்ஷன், அந்த விஷயங்கள், ஊழல் அப்படிங்கிறது பேகேஜ் இல்ல அப்படின்னு டிவிகேக்கு சொன்னாலுமே என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ இதுதான் டிவிகேக்கு பிளஸ்ஸாவும் இருக்கு, மைனஸாவும் இருக்கு. இவங்க காலங்காலமா ஆட்சி நடத்தினதுனால காலங்காலமா 50 வருஷ அரசியல், 70 வருஷ அரசியல்னு சொல்ற இடத்துல டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஏதோ கொஞ்சம் உருட்டி ஏடிஎம்கே ஒரு 4 எம்பி அங்க வச்சிருக்காங்க, டிஎம்கே 30 எம்பியை வச்சிருக்காங்க. நீ 70 ஆண்டு காலமா ஆட்சி நடத்துறாங்க. புதுசு கண்ணா புதுசுன்னு உள்ள வந்திருக்க டிவிகேக்கு எம்பிஸ் இல்ல அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டில இருக்கக்கூடிய எம்பிஸ் வச்சுதான் இவங்க ஒரு டெசிஷன் எடுக்கணும். அங்க டெல்லியில எதிர்க்கணும், நம்ம சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கா பேச ஆளுங்க வேணும்னா நம்ம எம்பிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுதான் நம்ம பேசணும்னா, இவங்க எங்க பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இருக்காங்க, இவங்க தமிழ்நாடு கவர்மெண்டே எதிர்க்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு அந்த நீட் போராட்டத்துக்குமே டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் நடந்த அந்த ஃபேர் நீட், நோ நீட் அப்படிங்கிற ஐ மீன் ஸ்டாப் நீட் அப்படிங்கிற விஷயத்திலேயே புரிஞ்சுது அப்படின்னா, இப்பயும் அதே ஸ்டாண்டர்ட் தான் இந்த டீலிமிட்டேஷன்லயும் எடுத்திருக்காங்க டிஎம்கேன்னு சொல்லும் போது, இப்போ இந்த இடத்துல ரொம்பவே ஈகோ பார்த்துட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா ஜனங்களுக்கு நல்லது செய்வோன்னு அட்லீஸ்ட் சொல்லவாது செய்வோம், இல்ல நடிக்கவாது செய்வோம். நாங்க ஆட்சியில இல்ல அப்படின்னு சொல்ற பட்சத்துல எங்களுக்கு பிடிக்காத இல்ல பங்காளிகளா இருக்கக்கூடிய டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ நாங்க மாத்தி மாத்தி வந்தா ஓகே, மூணாவதா ஒரு ஆளை நாங்க வரவே விட மாட்டோம் அப்படின்னு யோசிச்ச இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காவே ஜனங்க அந்த ஒரு ரிசல்ட்டை கொடுத்து டிவி கேட்க உட்கார வச்சிருக்காங்கன்னா, கண்டிப்பா மாட்டோம், இதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க எதிர்கட்சியா செயல்படக்கூட டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் தேமுதிக. அவங்க என்ன பிரேமலதா அப்படின்னாக்கா அவங்க திடீர்னு டிவிகே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதாவது டிவிகே நான் சொல்லும் போது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, தம்பி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா அவங்க இருக்கக்கூடிய இடம் என்னவோ திமுக அப்படின்னும் போது அவங்களால ஸ்ட்ராங்கா அந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியல. நேத்து கூட சிஎம் அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்காக நான் எவ்வளவு அவமானத்தை வேணா சந்திக்கிறேன், அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு எழுந்து உணர்ச்சி வசப்பட்டது பிரேமலதா அவர்கள் தான். அப்படி உங்களை கர்நாடகா கவர்மெண்ட் அவமானப்படுத்தினா எங்களோட தமிழ்நாடு சிஎம்க்கு ஒரு அவமானம்னா நாங்கெல்லாம் கொந்தளிச்சிருவோம், தமிழ்நாடே கொந்தளிச்சிரும், அப்படி விட மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க திமுக இருக்காங்க. என்னப்பா இப்படி கான்ஃபிளிக்ட் ஆகுறீங்களே அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த இடத்துல சோ
அங்க திமுகலயே இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பா டிவிகேக்குள்ள சேரணும்னும் இருக்கு. ஆனா அதே சமயம் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன கட்சியா தான் வந்து இப்ப வந்து தேமுதிக இருக்கு. ஐ மீன் வின் பண்ண இடத்துல எம்எல்ஏஸா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி குட்டி குட்டியா வச்சுதான் காலங்காலமா திமுக ஒரு டாமினேஷனுக்குள்ளேயே அந்த